மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மற்றும் ஆழியார் அணை அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்தும் சிதிலமடைந்தும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் முதியோர் மற்றும் குழந்தைகளுடன் உயிருக்கு பயந்து அச்சத்துடன் வாழ்ந்து வருவதால் நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் முகாமில் வசிப்பவர்கள் மனு அளித்துள்ளனர். கோவை ரயில் நிலைய சந்திப்பு வெளியே 6 பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதில் பங்கேற்க ஏராளமானவர்கள் வந்ததால் ரயில் நிலைய சந்திப்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல 24 hours ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் சம்மானம், 4 பிரியாணி சாப்பிட்டால் 50,000, 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000. அதுக்கப்புறம் புரோத்சாகன சம்மானம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் 10,000, 5,000, 1,000 அந்த மாதிரி. ஃபுட் ஈட்டிங் ஆர்ட் அதுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு, ஃபுட் ப்ரமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. திருவெண்காட்டில் சீர்காழி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் 12 அணிகள் பங்கேற்று விளையாண்டதில் திருச்சி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. மயிலாடுதுறையில் சாலையை அடைத்து அமைக்கப்பட்டிருந்த டாஸ்மாக் கடை ஆக்கிரமிப்புகளை பாஜக மாவட்ட துணைத் தலைவரின் புகாரின் பேரில் 1 வாரத்தில் நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளது. அருப்புக்கோட்டையில் வருமான வரித்துறை சார்பில் முன்கூட்டியே வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் முறையாக வரி செலுத்தவில்லை என்றால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரியாபட்டியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு விரைந்து வந்த காரியாபட்டி காவல்துறையினர் திருநங்கைகள் உடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அண்ணாமலை மீது காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூடூர் அருகே எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் ஆபத்தில் இருக்கும் அங்கன்வாடி மைய கட்டிடம் போன்றவைகளை அசம்பாவிதம் நடைபெறும் முன் சீரமைத்து தர அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்குன்றம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.